வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் என்று வெளியாகி இருக்கிறதா? 200+ தொகுதிகள் உறுதியா? விஜய் தடுத்தால் ஜனாதிபதி ஆட்சி. தமிழக அரசியலில் அதிரடி மாற்றம் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தாவைக்க தலைவரான விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க இடையூறு வந்தால் கண்டிப்பாக தமிழகத்திலே குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும். 6 மாதங்கள் கழித்து தேர்தல் கண்டிப்பாக நடந்தால் விஜய் அவர்கள் 200 தொகுதிக்கு மேல் வெல்வார் என சொல்லப்படுகிறதா? அதாவது தமிழக அரசியலிலே இந்த 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகள் என்பது தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. 108 தொகுதிகள் வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது ஒரு தொங்கு சட்டசபை சூழலில் சிக்கி தவிக்கிறது. இந்த இக்கட்டான சூழலில்தான் அக்கட்சியின் தலைவரான விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கப் போகும் விதம் குறித்தும் அவருக்கு காத்திருக்கும் சவால்கள் குறித்தும் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் மணி அவர்கள் தனது ஆழமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். தற்போதைய சூழலில் விஜய் அவர்கள் காங்கிரஸ் தனது ஆதரவை ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதன் மூலம் 107 இடங்களுடன் காங்கிரசுடன் 5 இடங்களை சேரும் பொழுது கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு 112ஆக உயர்ந்திருக்கிறது. இருப்பினும் ஆட்சி அமைக்க தேவையான அந்த 118 என்ற மேஜிக் எண்ணுடன் நிற்ற இன்னும் 6 இடங்கள் மட்டுமே விஜய் அவர்களுக்கு தேவைப்படும் சூழல்தான் அரசியல் வட்டாரத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறதா? அதாவது விசிக மற்றும் இடதுசாரிகள் கட்சிகள் எல்லாம் ஆதரவளித்தால் மட்டுமே முதல் 6 மாதங்களுக்கு ஆட்சியை தடையின்றி நகர்த்த முடியும் என்று மணி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அரசு 5 ஆண்டுகள் நிலையாக நீடிக்க வேண்டுமானால் அதற்கு அதிமுகவின் ஆதரவு மட்டுமே ஒரே தீர்வாக இருக்க முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி 2021 முதல் அதாவது 66 இடங்களை வைத்திருந்த அதிமுக தற்பொழுது 46 இடங்கள் மட்டுமே குறைந்திருக்கிறது. 101 தொகுதிகளில் டெபாசிட் இழந்து நிற்கிறது. 2026இல் எப்படியும் அதிகாரத்திற்கு வந்துவிட நினைத்திருந்த அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் மட்டுமே நிலவிக் கொண்டிருக்கிறதா? அதிகாரத்தில் இல்லாமல் தொடர்ந்து 5 ஆண்டுகள் இருப்பது என்பது அக்கட்சிக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கும் என்பதால் விஜய்க்கு ஆதரவளிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அதிமுக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த வகையில்தான் அதாவது திமுக முதுகில் காங்கிரஸ் குத்திவிட்டதாக திமுக விமர்சிக்கிறார்கள். ஆனால் துரோகத்தில் திமுகவுக்கு பெரிய இடம் உள்ளது. ராகுல் காந்தி விரும்பியது போல காங்கிரசுடன் விஜய் கூட்டணி அமைத்திருந்தால் இந்த தேர்தலில் அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருப்பார் என்பதுதான் அனைவருடைய கருத்தாக பார்க்கப்படுகிறது. திமுகவின் தோல்விக்கு விஜய் அவர்கள் வாக்களித்த மக்களை அணில் குஞ்சுகளென இழிவுபடுத்தும் ஒரு முக்கிய காரணம் என்பது அவரது கணிப்பாக உள்ளதா? விசிக தலைவர் திருமாவளவன் தனது வாக்கு வங்கி விஜயை நோக்கி நகர்வதை மறக்கவே மீண்டும் மீண்டும் பாஜக பூச்சாண்டி காட்டுகிறது என்று அவர் கூறியிருக்கிறார். தமிழக அரசியல் ஒரு நெருக்கடியான கட்டத்தை நோக்கி நகர்கிறது. விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதை தடுக்கும் முயற்சி நடந்தால் அது மக்களிடம் கோபத்தை தூண்டி மீண்டும் ஒரு தேர்தலுக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். இதனால்தான் மறுதேர்தல் நடந்தால் செலவு செய்ய முடியாத சூழல் உள்ளது. கட்சி வேட்பாளர்கள் நிறுத்தினால் அவர்கள் போட்டியிட ஒப்புக்கொள்வார் என்பதுதான் சந்தேகமாக இருக்கிறது. இந்த வகையில்தான் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ரத்தாகிவிட்டது. நேற்று மாலை நடந்த கூட்டத்தில் விசி சண்முகம் வேறு மாதிரி பேசுகிறார். இதனால் அதிமுகவிலிருந்து அதாவது 2 தேட எம்எல்ஏக்கள்லாம் விஜய் கட்சிக்கு ஆதரவு தந்தால் அதாவது 46இல் 2 அல்லது 3 பங்கு என்றால் 32 பேர் தகுதி நீக்கத்தில் இருந்து தப்பிவிடலாம். விஜயுடன் 5 ஆண்டு ஆட்சிகளை பங்கு பெறலாம். எனவே விஜயின் ஆட்சி நடத்திருக்க வேண்டுமானால் அதிமுகவின் ஆதரவு மிக முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருகிறதா? இந்நிலையில்தான் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.